ஹலோ காய்ஸ், ஃப்ராங்க்லின் வந்து ஏஞ்சிட்டான். ஆ, என்னடா என்னாச்சு? 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 டிவி டிவி கட் ஆயிடுச்சா என்ன? என்னாச்சு உனக்கு? ஐயோ காய்ஸ், ஃப்ராங்க்லினோட தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சு. சனியம் புச்சோலே எக்ஸசைஸ் பண்ண முடியாம தவிக்கிறாளா என்ன? சனியம் புச்சோலே, நான் ஏதோ ஆயிடுச்சு பயந்து போயிட்டேன்டி. நல்லா தின்ட்டு தின்ட்டு பீஸா எல்லாத்தையும் தின்ட்டா இப்படிதான் ஆகும். இல்லை பீஸா பர்கர் நல்லா தின்னு இந்த மாதிரி தான் இருப்ப, சோறு மாதிரி. உன்னால எக்ஸசைஸ் கூட பண்ண முடியாது. அறிவு கேட்டவளே, காலங்கத்தாலே பயம் புத்துறான். கொஞ்சம் கூட மூளைன்றதே இல்லை. கேட்காது. பைத்தியத்தை எடுத்துட்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க. கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம எங்க போக போறோம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் தான். நம்மளோட பைக்கை வந்து அவங்க வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து நம்ம வாங்க போறோம். நம்ம காரை வந்து எடுத்துட்டு போவோம். எக்ஸ்யூ காரு நல்லா சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் இது. நல்லா டாப்பும் பயங்கரமா போகும், ஃபாஸ்டா போகும். ஸோ நம்ம நம்பர் வந்து 0ல வந்து ஆர்டிஓவில் வந்து கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கணும் நம்ம இதுக்கு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ பிடி ஆஃபீஸ்க்கு போயிடுவோம். பிடினா வேற ஒன்றும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன் தான். வெடி இது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸாஸ்ட்லாம் வெறித்தனமாக போட்டு வச்சிருக்கோம். கைஸ், அங்கே வண்டியை விட்டா இது சீஸ் பண்ணுறாங்களே. ஓகே, நம்ம விட்டு பார்ப்போம். ஏதோ அர்ஜென்ட்டாக போகிறாங்க போல. இவன் அர்ஜென்ட்டாக போனால் எனக்கு என்ன, அர்ஜென்ட்டாக போகலனா என்னோட வண்டியை தந்தா போதும். ஓகே காய்ஸ், இது யாரும் திருடக்கூடாது. ஓகே, 2 பேர் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்போம் என்னன்னு. சார், குட் மார்னிங் சார். என்னோட வண்டி வந்து கொஞ்சம் இங்கே மாட்டிக்கிச்சு. இங்கே மாட்டிக்கிச்சுன்னா என்னன்னா, இப்போ பிடி வந்து சீஸ் பண்ணிட்டாங்க நம்ம வண்டியை. அதை எடுக்கணும், கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா உங்களால? சார் சார் என்ன பண்றீங்க சார்? நீங்களே இப்படி சிகரெட் ஸ்மோக் பண்ணலாமா சார்? மேடம், உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியலையா? அவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிடி, என்ன போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இவங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ள வரலாமா? வாங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் சார். ஒன்றும் இல்லை, என்னோட வண்டியை மட்டும் சீஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஆஃபீஸர்ஸ். அதை மட்டும் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நான் அந்த வண்டியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸோ நான் முடிச்சிடறேன் சார். ஓகே, நீங்கள் ஒரு ஈவினிங் கேட்குதா? ஈவினிங் போல வாங்க சார். அதான் சார், நம்ம வண்டியை மட்டும் எடுக்கணும் சார். அதான் நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம். நான் போயிட்டு வரவா சார்? ஆமாம் ஆமாம். ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் அந்த பில்லை மட்டும் எனக்கு கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நான் போயிடுவேன் சார். கம்ப்ளைண்ட் வந்து ஜிமெயிலே அனுப்பிச்சு விடுறோம் சார். ஓகே சார், நான் போயிட்டு வரேன். கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க வண்டியை, நான் ஒரு ஈவினிங் போல வந்து வாங்கிக்கிறேன் சார். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரும். நம்ம ஃப்ராங்க்லினோட வண்டியை வந்து ஈவினிங் போல் வாங்கிக்கலாம். அந்த வண்டி வேறு எதுவும் இல்லை, சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஈவினிங்காக வந்து நம்ம பார்க்கலாம். நல்லா இருந்தது, செம்ம டேஸ்ட் காய்ஸ். யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, சரிடா செம்ம டேஸ்ட்டு டோனட்ஸ். சரி ஓகே காய்ஸ், ஈவினிங் போல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு இப்போ பார்ப்போம் போலீஸ் ஸ்டேஷன் என்ன இதுவாகிட்டுன்ட்டு. கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நம்மளோட பைக்கு ரெக்கவர் ஆகிடணும் நமக்குன்ட்டு. காய்ஸ், நம்ம பைக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கே தான் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம இப்படி ஒரு பார்க்கிங்கில் விட்டுட்டு இந்த பைக்கை எடுக்க என்னன்னு பார்ப்போம். இப்போ மட்டும் நான் நிறைய போலீஸ் வந்துட்டாங்க. சார் குட் மார்னிங். குட் ஈவினிங் சார். சாரி, குட் ஈவினிங் சார். எனக்கு வந்து இந்த பைக்கை ரெக்கவர் பண்ணதுக்காக மார்னிங் கேட்டு போயிருந்தேன். ஒரு ஈவினிங் போல் வர சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன சார் பண்ணுறது? ஓகே, உள்ளே போய் கேட்டுப்போம்.
உள்ள போய் கேட்கணும்னு நினைக்கிறேன். உள்ளதான். ஆமா. What the fuck? என்ன வார்த்தைடா பேசுறா? இங்க ஒருத்தர் இருக்காரு. சார் மார்னிங் கேட்டிருந்தேன், அவர் தான் நினைக்கிறேன். சொல்லுங்க சார் மார்னிங் கேட்டிருந்தேன் சார். சொல்லுங்க. ஓகே சார், இந்த நோட்லையா சார்? ஆமா ஆமா, சைன் இந்த நோட்ல போட்டா இந்த வண்டி எடுத்துக்கலாமா? ஓகே சார். ஆ ஓகே. ஃபைன்ஸ்ல எங்க சார் பே பண்றது? உள்ள சார் கிட்ட. ஓகே சார். கேமரா ஓகே ஓகே சார். கேமரா இருக்குமா? ஆமா ஆமா, கேமராக்கு மாதிரிவா ஃபைன் கொடுக்க சொல்றாங்க. அதை போயிட்டு நம்ம தந்துட்டு வந்துருவோம். ஓகே காய்ஸ், என்ன போல போகுது. சார் அவர் வந்து காசு தர சொன்னார் உங்ககிட்ட. கட்டிங் தர சொன்னார். என்னங்க சார், வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ சார். அந்த பைக் கீ மட்டும் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்தாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம் சார். ஓகே சார். சார் ஓகே சார், தேங்க்யூ. சார் நான் பைக் கீ வாங்கிட்டேன். எல்லாமே ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. நான் அந்த பைக்கை எடுத்துக்கலாம். இங்கே இந்த சைடு ஓடிடி எடுத்துகிட்டு போகலாம்ல சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, நம்ம இந்த பைக்கை எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்க் பண்ணிடுவோம். கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க. செம்மையாக இருக்குல்ல பைக்கு? காய்ஸ் தரமாக இருக்கும் காய்ஸ். ஹயபுசா ஐயோயோ, என்னம்மா பின்னுது? நம்ம டிடிஎஃப் வாசனுக்கு மேல அடிக்க போறோம் பாருங்க, வீலிங்க மட்டும். கைஸ் என்ன கைஸ் வீலிங் அது? இதை பாருங்க கைஸ், இதுதான் வீலிங்கே. லைட்டா விட்டுருந்தா நம்ம வீலி ஆயிருப்போம். ஐயோயோ நம்ம வீலிங் அடிச்சதுக்கு தான் சைலண்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹயபுசா உள்ள நிறுத்திட்டு போவோம். அழகு கைஸ், ஹயபுசானாலே அழகுதான் பாருங்க. அப்படியே ரதம் மாதிரி இருக்கு கைஸ், தரமா இருக்கு. ஓகே கைஸ், இந்த ஓட்டக்காரை யாருன்னா பை பண்ணோன்னா சொல்லுங்க, நான் OLX போடுறேன். இது ஒரு ஓட்டக்கார், இது எனக்கு பிடிக்காத கார் இது. ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் குட் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். பாய் பாய்.